தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தெரிவிக்கும்படியாக நம்ம திறந்த இருதயத்தோடு காணப்படுவோம். லீதியாளின் இருதயங்கள் திறக்கப்பட்ட போது கர்த்தரால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பவுல் மூலமாக ஆண்டவர் பேசின வார்த்தைகள் அப்படியே இருதயத்தை போய் டச் பண்ணது. அப்போ அந்த லீதியாளுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டது. அதே போல் இன்றைக்கு வசனங்கள் போதிக்கப்படும் போது, கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை கேட்கும்போது இருதயம் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். அதுதான் ஒரு ஜெபத்தை தாவீது எப்போவுமே செய்வார். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தருளும். அப்போ கண்கள் திறக்கப்பட்டு இருந்தாலும் சில நேரங்களிலே அந்த ரகசியமான பொக்கிசங்களை அறிந்து கொள்ளப்பட முடியாதபடிக்கு சத்ரு என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னால், பிரகாசமுள்ள மனக்கண்களை மறைத்து விடுவான். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்காம என்ன செஞ்சிருவான் அப்படின்னா மறைத்து வச்சிருவான். அதனால தான் அநேகர் கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை படித்தும் வேதத்தை மனனம் செய்கிறவர்களாக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய உண்மையான அந்த சத்தியத்தை அவங்களால அனுபவிக்க முடியல, ஃபீல் பண்ண முடியல, ரசிக்க முடியல. வசனத்தை ரசிக்க ஆரம்பிக்கணும், வசனத்தை அபியாசிக்க ஆரம்பிக்கணும். வசனத்தில் நம்ம என்ன பண்ணணும், நீதியின் வசனத்தில் பழக்கமுள்ளவர்களாக காணப்படணும். ஸோ நம்ம இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு நம்ம பைபிள் ஸ்டடிக்கு கடந்து செல்லாம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நம்ம திறந்த இருதயங்களோடு, ஒரு மனதின் ஆவியோடு, அந்த மனத்தாழ்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கிருபையா எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, காலையிலே உடைய ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஆண்டவரே, தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் ஆண்டவரே உடைய மகிமை பெற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் ஆண்டவரே மாலையிலே ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே தேவ கிருபையினால் எங்களை நீங்கள் நடத்தி கொண்டு போகிறீங்க. இப்பொழுதும் நாங்கள் பேச போகிற இந்த வார்த்தைகளே தேவரே தம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தை, சத்தியத்தை எங்களுக்கு அனுப்பி அருளுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவருடைய ஆளுகை இந்த கூடுகையில காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, சத்துருவின் எல்லா போராட்டங்களும் விலகுவதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவின் தடைகளை முடைத்து ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவருடைய ஆளுகை மாத்திரம் காணப்படுவதாக, சுயம் ஆண்டவரை மறைவதாக, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்ம எடுத்திருக்கிற அந்த தலைப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்கள் போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. கோனியா என்கிறதான தலைப்பு. அந்த அந்த காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கோனியா யார்? இந்த கோனியா, இந்த பேரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு வேர்டு வேதத்தில் இது வரைக்கும் நம்ம ஒரு சிலர் நீங்கள் கேட்டிருக்கலாம், ஒரு சிலர் நீங்கள் அறிந்து கூட வைத்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இந்த பெயரிலே இருக்கிறதான இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆனது, என்ன நடந்தது, இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன சம்பவங்கள் சம்பவித்தது, அதை ஒரு மாடலாக வைத்துக்கொண்டு ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன காரியங்களை விளக்கப் போகிறார், வெளிப்படுத்த போகிறார். இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய பைபிள் ஸ்டடியோட தலைப்பு என்ன அப்படின்னா கோனியா. யார் இந்த கோனியா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவன் தான் யூதாவின் கடைசி ராஜாவுக்கு முந்தின ராஜா. அதாவது யூதா சாம்ராஜ்யத்தை எப்படி அப்படின்னா, ரெகோபெயாம் காலத்திலே அது இரண்டாக பிரிகிறது. யூத அரசாட்சி, இஸ்ரவேலின் அரசாட்சி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரியுது. என்ன காரியம் அப்படின்னா, சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாம் அவனுடைய காலத்திலே என்ன நடக்குது அப்படின்னா, சாலமோனுடைய ஊழியக்காரனாகிய யெரொபெயாமினுடைய கைகளிலே ஆண்டவர் 10 கோத்திரத்தை கொடுத்துருவார். இதை ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தி அந்த காரியங்கள் சம்பவிக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியங்களை, சாலமோன் விக்கிரக ஆராதனை அந்த காரியங்களை ஈடுபட்டதுனால அப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. 2 கோத்திரங்களை மாத்திரம், யூதா பென்யமின் கோத்திரங்கள் மாத்திரம் அந்த தாவீதினுடைய வம்சாவளி, அந்த யூத ராஜாக்களை ஆண்டு கொண்டு வருவாங்க. இஸ்ரவேலுக்கு 10 கோத்திரங்கள் போயிடும். மற்ற கோத்திரங்கள் 10 கோத்திரங்கள் முழுக்க இஸ்ரவேலுக்கு போயிடும். இந்த யூத ராஜாக்கள் எப்படி அப்படின்னா வழி வழியாக வருவாங்க, பரம்பரை. அதாவது தாவீதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி, சவுல் நமக்கு தெரியும் முதல் ராஜா, 40 வருஷம் அரசாட்சி. சவுல் முடிஞ்சோன்னே தாவீது ராஜா அரசாட்சிக்கு வருவார். அவருடைய அரசாட்சி நாட்கள் 40 வருஷம். அதுக்கப்புறம் சாலமோன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவீதுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் இப்படி வம்ச வழியாய் வருவது தான் யூத ராஜாக்களுடைய அந்த பட்டியல். இஸ்ரவேல் ராஜாக்கள் அப்படி இல்லை, அவர்களை வேறு மாதிரியான அவங்க ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கூட வருவாங்க. இந்த சைடு பார்க்கும்போது யூத ராஜாக்களை பார்க்கும்போது இப்போ நம்ம யூத ராஜாக்களுடைய அந்த காரியங்களை தான் பார்க்கணும். இந்த யூத ராஜாக்களுடைய 19வது ராஜா தான் ரெகோபெயாம். தொடங்கி 20 ராஜாக்கள் கணக்கெடுத்து கொள்ளப்படுகிறார்கள். அதாவது ராஜ்யம் இரண்டாக அந்த சாம்ராஜ்யம் பிரிந்தவுடன்
அப்போ இந்த ரெகோபெயாமிலிருந்து 20 ராஜாக்கள் அரசாட்சி பண்ணுறாங்க. இதில் 19வது ராஜா தான் இந்த யோயாக்கீன் என்கிற எகோனியா எனப்பட்ட கோனியா. இவனுடைய பெயர் என்ன அப்படின்னா, இவனுடைய பெயர் யோயாக்கீன். இந்த யோயாக்கீன் எகோனியா என்றும் அழைக்கப்பட்டான். இவனை கோனியா என்கிறதான வார்த்தையிலும் இவன் அழைக்கப்பட்டான். இவன் தான் இந்த கோனியா. இந்த கோனியாவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாக நம்ம வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிற கவனிங்க. எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா, என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்பு கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீன் 19வது ராஜா அவனுக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அப்போ இதை நல்லா நம்ம யோசிக்கணும். தீர்க்கதரிசி மூலமாக அன்றைய நாட்களிலே ஆண்டவர் ராஜாக்களோடு பேசினார். அன்றைய நாட்களிலே பாருங்கள், சாமுவேல் வெளிப்பட்ட நாள் முதல் சாமுவேல் 3 ஊழியங்களை தன் கையிலே வைத்திருந்தார். ராஜாவாக, ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக அவர் 3 ஊழியத்தையும் தன் கையகத்திலே வைத்து தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியம் அப்படின்னு சொன்னாலும் சாமுவேலை பார்ப்பாங்க. அதற்கு பின்னாடி தான் ஜனங்கள் ராஜா வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்லுவார், அவங்க உன்னை தள்ளலப்பா என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுல் 1வது ராஜா. அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாக்களுடைய காலம் வருகிறது, ராஜாக்களுடைய காலம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அழகாக ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், நம்முடைய தெளிவுக்காக இந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு டச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம், அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய தெளிவுக்காக இந்த காரியங்களை நான் சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் வந்ததற்கு பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், பேதுரு ரொம்ப அழகாக எழுதுவார். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். அப்போ சாமுவேலில் கையில் வச்சுருந்த அந்த 3 ஊழியம் அப்படியே அது பிரியுது. ராஜா, ஆசாரியன், தீர்க்கதரிசி இப்படி பிரியுது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் வெளிப்பட்டதற்கு பின்னாடி அந்த கிருபையின் காலத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கொடுத்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே யார் ஊழியர்கள் தான். சுவிசேஷத்தை பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. சரி, இது ஒரு தனி சப்ஜெக்ட்டு, இதை அப்படியே டச் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம கோனியா அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம வரலாம். இப்போ பாருங்கள், இந்த கோனியாவுக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது தீர்க்கதரிசியை கொண்டு. அப்போ இவன் ஏதாவது செஞ்சுருக்கணும் இல்லையா? தீர்க்கதரிசி இந்த வார்த்தை, எரேமியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா இவன் ஏதாவது செஞ்சுருக்கணும் இல்லையா? என்ன செஞ்சான்? அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் ராஜாக்கள் தான் ரொம்ப பயங்கரமான பாவமான காரியங்களிலே ஈடுபடுவாங்க. விக்கிரகத்தை கொண்டாந்து வச்சுருவாங்க, பாகாலை கொண்டாந்து வச்சுருவாங்க. முதல் இஸ்ரவேலினுடைய ராஜாவே பயங்கரமான ஒரு காரியத்தை பண்ணான். என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அவன் பயங்கரமாக கன்றுக்குட்டிகளை நிறுத்தி பாருங்கள், அவன் ஒரு விக்கிரக காரியங்களை அவன் செஞ்சிருவான். தன்னுடைய மனதில் நியமித்தபடி ஒரு நாட்களில் பண்டிகையை கொண்டாடி இவங்க எருசலேமுக்கு அவ்வளோ தூரம் இங்கே இருக்கிற கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் போகிறாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு. அந்த இடத்துல யூதாவின் ராஜாவினுடைய அரசாட்சி இருக்குது. அதனால் இந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் யூதராஜா மேலே அப்படியே போயிடுவாங்களோ, அந்த பக்கம் சாஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனா ஒரு கண்ணுக்குட்டியை தாண்டில் நிறுத்தி அவன் என்ன பண்ணிடுவான், அங்கே ஒரு பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஜனத்தில் ஈனமானவர்களை நியமித்து அப்படியெல்லாம் பண்ணுவான். அப்போ இஸ்ரவேல் ராஜாக்களெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பாகால வணங்குறவங்க, ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க. இப்போ ஆகாப் ராஜாவை பற்றியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். எசபேல் தான் அவனுடைய மனைவி. பாகால வணங்கி எலியா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வந்த காரியங்களெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்ம நிறையா மெசேஜில் நம்ம இந்த காரியங்களை கேட்டிருக்கிறோம். நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும்.
அப்போ பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ராஜாக்களின் காலத்திலுமே தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லி கொண்டு வருவார்கள். இப்போ இங்கே இந்த எகோனியா, இந்த யோயாக்கீன் என்கிறதான எகோனியா, கோனியா என்று எரேமியா தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் கோனியா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு பேசுகிறார். இவனுடைய காலத்திலே எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வருகிறார். நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஒவ்வொரு ராஜாக்களுடைய பட்டியல் நமக்கு நல்லா தெரியும். உங்களுடைய தெளிவுக்காக இந்த காரியங்களை நான் சொல்கிறேன். முதலாவது ராஜா ரெகோபெயாம், 17 வருட அரசாட்சி. அதுக்கப்புறம் அபியா. நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன், நம்மளுக்கு டைம் இல்லாததுனால. உங்களுக்கு இதனுடைய காரியங்கள் வேணும் அப்படின்னா நான் குரூப்பில் நான் அனுப்புகிறேன். இதனுடைய தெளிவாக எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணினாங்க, எத்தனை ராஜாக்கள் அப்படிங்கிறத தெளிவான ஒரு ஃபார்மேட்டில் நான் குரூப்பில் சென்ட் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 20 ராஜாக்கள், அதாவது ரெகோபெயாமில் தாவீதுக்கு அப்புறம் ரெகோபெயா, சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபெயாம் தொடங்கி இப்போ ஒவ்வொரு ராஜாவாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. ரெகோபெயாம், அபியா, ஆசா, யோசபாத், யோராம், அகசியா. அப்புறம் இந்த இடத்துல அத்தாலியா அப்படிங்கிற ஒரு பெண் ஆட்சி செய்கிறா. அகசியாவோட அம்மா. அவள் ஒரு கொடூரமான ஒரு பெண். அவள் ஒரு மகாராணியாக அவள் செயல்பட்டா. இவ யார் அப்படின்னா, இவ வேறு யாரும் கிடையாது. இவ அப்படியே உள்ளுக்குள்ளே வர இஸ்ரவேலுடைய அந்த இதிலேருந்து இவ வந்து ஏசபேலோட பொண்ணு தான் இந்த அத்தாலியா, மகள். சரி, அடுத்தது யோவாசு, அமத்சியா, உசியா, யோதாம். இப்படி ராஜாக்கள் வந்துட்டே இருக்காங்க. ஆகாஸ், எசேக்கியாவை பற்றியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நிறைய விஷயம் நம்ம எசேக்கியாவை பற்றி மெசேஜில் கேட்டிருப்போம். அப்புறம் மனாசே, ஆமோன், யோசியா. இந்த யோசியாவுக்கு அப்புறம், யோசியா அருமையான நல்ல ஒரு ராஜா. 8 வயசில் ராஜாவாகி அந்த எரோபெயாம் ஏற்படுத்தினதான அந்த பலிபீடங்களை தகர்த்து போட்டவன் தான் இந்த யோசியா. ரெகோபெயா முதலாவது இஸ்ரவேலின் ராஜா எரோபெயாம். அவன் ஏற்படுத்தினதான அந்த பலிபீடங்களெல்லாம் தகர்த்து போட்டவன். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். தாவீதை போல வழிகளிலே நடந்தவன் என்று வேதம் அவனை குறித்து மெச்சிக்கொள்கிறது. தாவீதை போல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். தாவீதை போல அவன் நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் ராஜாக்கள் புத்தகத்தில், ராஜாக்களுடைய சரித்திரத்தில் இந்த யோசியாவை குறித்தானா. யோசியாவுக்கு பின்னாடி வருகிறதான சந்ததிகள் யாரும் உகந்தவர்களாக யாருமே இல்லை. யோசியா ராஜாவுக்கு பின்னாடி வர்றவங்க எல்லாருமே துன்மார்க்கமான காரியங்களை செஞ்சு பாவ வழிகளில் நடந்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின இஸ்ரவேல் ராஜாக்களுடைய வழிகளிலே நடந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்துகிறாங்க யூத ராஜாக்கள். ஆண்டவர் வந்து யூத ராஜாக்களுடைய அது மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாவம் செய்து ஆண்டவருடைய அந்த அன்பை அவங்க என்ன பண்ணுறாங்க, இழந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க வந்து செய்கிறாங்கன்னா, யோசியா ராஜா பாருங்கள், ரொம்ப நல்ல ராஜாவா. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் சொல்கிறது, 22வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது யோசியா எப்படி இருக்கிறான் அப்படின்னா, 1வது வசனம் சொல்கிறது, யோசியா ராஜாவாகிற போது 8 வயது 31 வருஷம் அரசாண்டான். அவன் எப்படி இருந்தானா, 2வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். யோசி அந்த காரியமெல்லாம் நல்லா செய்கிறான். ஆனால் அவனுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள், அவனுடைய பிள்ளைகள் யாரும் உகந்தவர்களாகவே இல்லை. பாவம் செய்கிறாங்க, துன்மார்க்கமாக நடந்துக்கிறாங்க, மோசமான காரியங்களை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்குது பாருங்கள். அவங்க ரொம்ப பாவமான காரியங்களை எல்லாம் செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்கள். இந்த யோசியாவுக்கு அப்புறம் அவனுடைய குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவாகிறான். யோசியா இறந்ததுக்கு பின்னாடி யோவாகாஸ். இந்த யோவாகாஸ் வந்து வெறும் 3 மாதம் தான் அரசாட்சி செய்கிறான். 3 மாதம் தான் அவனுடைய அரசாட்சி பீரியடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோயாக்கீம், அந்த யோவாகாஸோட மகன் யோயாக்கீம், அவன் வந்து ஒரு 11 வருடங்கள் அரசாட்சி பண்ணுறான். நமக்கு பைபிள் ஸ்டடி அப்படிங்கும் போது இந்த காரியங்களெல்லாம் நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சாலும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் உள்ள கோணியாக அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். யோசியா ராஜாவுக்கு அப்புறம் வந்தவங்க யாருமே உகந்தவர்களாக இல்லை. அவனுடைய மகனாகிய யோவாகாஸ் 3 மாதம் அரசாட்சி பண்ணினா. இந்த யோவாகாஸ் 3 மாதம் அரசாட்சி செய்கிறப்போ இந்த யோவாகாஸ் 3 மாதம் அரசாட்சி செய்கிறான். அடுத்தது யோயாக்கீம் 11 வருடங்கள் அரசாட்சி பண்ணுறான். அடுத்தது யோயாக்கீன் 3 மாதங்கள். இந்த யோயாக்கீன் அதாவது எகோனியா என்கிற கோனியா, இவன் 3 மாதங்கள் அரசாட்சி பண்ணுறான். இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த யோசியாவுடைய பேரனாகிய யோயாக்கீம் இவன் வந்து அரசாட்சி பண்ணும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 ராஜாக்கள்
23வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 33 34வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாக இருந்து 3 மாதம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியாகி அவன் தாயின் பேர் அமுத்தாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யார்? இந்த யோசியாவுடைய மகன் யோவாகாஸ். யோயாக்கீமை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். யோசியாவினுடைய பேரன். இப்போ யோவாகாஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமாத் தேசமான ரிப்லாவிலை பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவாகாசை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணம் அடைந்தான். இவன் இந்த 3 மாதம் அரசாட்சி பண்ணுறான். எகிப்தில் போய் அவன் மரணம் அடைகிறான். அடுத்தது யோயாக்கீம், அடுத்தது யோயாக்கீன் வரான். இந்த யோயாக்கீன் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இவனும் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறான். யோசியாவை போல இல்லை. யோசியா தாவீதின் பிரியமானவ, தாவீதை போல ஆண்டவருடைய அந்த வழிகளை வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஆனால் இந்த யோயாக்கீனும் எப்படி தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய மூதாதையர்கள் மாதிரி தான் இருக்கிறா. யோசியாவுக்கு அப்புறம் யாருமே நல்ல ராஜாக்கள் இல்லை. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவன் தன் தகப்பனாகிய 2 ராஜாக்களில் ஒரே நிமிஷம் இருங்க. யோயாக்கீனை பற்றி என்ன சொல்லுது வேதம், என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவனும் ஒரு மோசம் இல்லை சிஸ்டர், அந்த வசனம் இல்லை. நான் இங்கே வசனம் நான் இது வேறு நோட் பண்ணது. இந்த யோயாக்கீன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இவனும் யோயாக்கீனும் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், அவனும் ஒரு மோசமான ராஜாவாக தான் இருக்கிறான். மோசமான ஒரு ராஜாவாக தான் இருக்கிறான். ஆண்டவருக்கு பிரியமானபடி அவன் நடக்கலை. அவன் நடக்காததுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நடக்கிறது. பாருங்க, வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 2 ராஜாக்கள் 24வது அதிகாரத்தில் 8வது வசனம் படிங்க சிஸ்டர். 8:9 படிங்க. 8:9 2 ராஜாக்கள் 24 8:9 படிங்க. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதா இருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆமாம், போதுங்க சிஸ்டர், தேங்க்யூ. அப்போ இவன் என்ன செய்கிறான்? இவன் அரசாட்சி செய்த காலங்கள் வெறும் 3 மாதம்தான், 3 மாதம்தான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, பொல்லாப்பான காரியங்களை செய்கிறான். நன்மையான காரியங்கள் அவன் எதுவுமே செய்யலை. அவன் செஞ்ச காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொன்னால், பொல்லாப்பான காரியங்கள், பொல்லாப்பை செய்கிறான், மோசமானதை செய்கிறான். இந்த காரியம்தான் அவனுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தை வரும்படி செய்தது. அப்படியே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நேராக அப்படியே உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 22வது அதிகாரத்துக்கு நேராக அப்படியே நம்ம கடந்து செல்லலாம். இந்த காரியத்தினால தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய கோபாக்கினை வருகிறது. அன்றைய நாட்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தது எரேமியா தீர்க்கதரிசி. இந்த யோசியா ராஜாவினுடைய நாட்களிலிருந்தே எரேமியா தீர்க்கதரிசி தான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வர்றார். எரேமியா 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 2 3 வசனங்களை வாசிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 1 2 3 வசனங்களை வாசிங்க சிஸ்டர். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியானுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுது, இந்த ராஜாக்களுடைய காலத்திலெல்லாம் யார் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால், எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காரு. கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிச்சிட்டு இருக்காரு. அன்றைய நாட்களிலே பாருங்கள், தாவீதுக்கு தெரியும், தாவீதோடைய நாட்களிலும் தெரியும், தீர்க்கதரிசி தான் தாவீதோடைய பாவத்தை எடுத்து சொல்லும்போது தாவீது உடனே மனம் திரும்பி, அப்போ அந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசிகளுடைய பங்கு மிக முக்கியமானது தீர்க்கதரிசிகள். அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தையும் அப்படியே லைட்டாக உங்களுக்கு
டச் பண்ணிட்டு நான் போயிடுறேன். இந்த தீர்க்கதரிசிகள் வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதோடு நின்றுவிட மாட்டார்கள். சில நேரங்களில் பட்டயத்தையும் கையில் எடுப்பாங்க. சாமுவேல் பட்டயத்தை கையில் எடுக்கிறத பார்க்க முடியும். சவுல் வந்து அமலேக்கர்களை கொல்லாமல் அமலேக்கு ராஜா உயிரோடு வைக்கும்போது அமலேக்கு ராஜாவை வெட்டி கொன்று போட்டது யார்? சாமுவேல் தான். அதே போல் எலியாவை நம்ம சொல்லவே தேவையில்லை. கர்மேல் பர்வதத்தில் கிட்டத்தட்ட 850 பேர், தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேர், பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், 850 பேர். அப்போ தீர்க்கதரிசிகளெல்லாம் சும்மா சாதாரணமான ஆட்கள் அன்றைய நாட்களிலே பட்டயம் கைகளிலே உண்டு, அவர்கள் கைகளிலே வெட்டி போட்டுருவாங்க. அப்பேற்பட்ட காரியங்கள். அப்போ பாருங்கள், இங்கே எரேமியா தீர்க்கதரிசி கடைசி ராஜாவாகி அந்த சிதேக்கியாவின் நாட்கள் வரைக்கும் நல்லா தெரியும். எரேமியா தீர்க்கதரிசினுடைய கண்ணீரின் தீர்க்கதரிசி அப்படின்னே பேர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு. பாடுகள் வேதனைகளை பட்டு அப்படி அவரை வந்து ஒரு குழியிலே அமிழ்த்து நிறைய காரியங்கள், ஒரு நாளைக்கு ஒரு அப்பம் கொடுக்க சொல்லி அந்த அப்போ எரேமியா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டு வராரு. அந்த காலகட்டங்களில் தான் இங்கே யோயாக்கீனுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை எரேமியா மூலமாக வருகிறது. எரேமியா 22வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கவனிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா, என் வலதுகையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எறிந்து ஓடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வெறும் 3 மாதம் அரசாட்சி செஞ்சுட்டு அவன் அப்படியே ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த யோசியா ராஜாவுக்கு அப்புறம் வந்த யாருமே சரியில்லை. யோவாகாஸ், யோயாக்கீன் யாரும் சரியில்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படியே அந்த காரியங்கள், தேவனுடைய நியாயந்தீர்ப்பு வருகிறது. நான் உன்னை வந்து என்ன பண்ணிடுவேன்னா கலற்றி போடுவேன். ஏன்னா முத்திர மோதிரமாக கையில் வச்சுருக்காரு. ஏன் முத்திர மோதிரமாக கையில் வச்சுருக்காரு தெரியுமா? நான் தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, 2 நாளாகமம் 6:16 படிங்க சிஸ்டர். 2 நாளாகமம் 6:16 எடுத்தவர்கள் யார் நீங்கள் வாசிக்கலாம். பிரதராக இருந்தாலும் நீங்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6:16 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். ஆமென். அப்போ பாருங்க, தாவீதுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சிங்காசனத்தில், அந்த இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தில் உட்காரத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. அப்படின்னா தாவீதே, உன்னுடைய சந்ததியிலே சந்தானமாக என்ன நடக்கும் அப்படின்னா, சிங்காசனத்தில் உட்காந்துருப்பீங்க. சில பேருக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், எரோபியாமுக்கெல்லாம் இப்போ அந்த இவருக்கெல்லாம் பாருங்கள், யெகூவுக்கெல்லாம் பாருங்கள், 4வது தலைமுறை வரைக்கும் ஒரு சில ராஜாக்களுக்கெல்லாம் இப்படி இஸ்ரவேல் ராஜா யெகூவெல்லாம், அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான், குறிப்பிட்ட தலைமுறைக்கு வரைக்கும் தான். ஆனால் தாவீதே உனக்கு அப்படி இருக்காது. உனக்கு வழியா வம்சமா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, சிங்காசனத்திலே உட்காரத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. உனக்கு கண்டிப்பா இது நடக்கும் தாவீதே, உன்னை நான் விடமாட்டேன். உனக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கும், உன்னுடைய விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தை ஒன்று இருக்குது, அந்த காரியம் இருக்குது. ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா அதனால தான் அவனை முத்திர மோதிரத்தை போல, ஏன்னா தாவீதோட சந்ததி, தாவீதோட வழித்தோன்றல், இந்த ராஜா யூதா ராஜா, இதுல இருந்து தான் வந்து யூதராஜ சிங்கமாகி இயேசு கிறிஸ்து வரணும். இந்த காரியங்கள் இருக்குது. இதையெல்லாம் ஆண்டவர் வந்து அவர் நினைவு கூறுகிற தேவன். ஏன்னா நோவாவுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அப்படியே நினைவு கூறும்படியே சிங்காசனம் அந்த வானத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வில்லை தோன்ற செய்கிறார். அதே போல் பரலோகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, சிங்காசனத்தை சுற்றிலும் வானவில் இருந்தது என்று நம்ம பார்ப்போம். உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன், மனமாற மனிதன் அல்ல, அவர் மனசு மாறிவிட ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், முத்திரை மோதிரமாக அவர் கையில் வச்சிருக்கிறார். ஆனால் இவங்க செய்கிற இந்த காரியங்கள், பாவங்கள், இந்த போராட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் உன்னை கலற்றி நீ மோதிரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆண்டவர் மனம் வெறுத்து போய் அந்த காரியங்களை சொல்கிறார். பாவம் பிரிவினையை உண்டாக்கிறது, நான் உன்னை கலற்றி எரிந்து போடுவேன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. அருமையாக நம்ம படித்தோம். யாரை குறித்து அப்படின்னு சொன்னால், யோவாகாசை குறித்து படித்தோம். அவன் வந்து எகிப்திலே அவன் மரணம் அடைஞ்சிட்டான். பார்வோன் நேகோ அவனை கொண்டு போய் யோசியாவினுடைய குமாரனாகி அந்த யோவாகாஸ் 3 மாதம் தான் ராஜாவானான். இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதை நான் வாசிக்கிற கவனிங்க. எரேமியா 22வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். ஏன் இந்த காரியம் இவங்களுக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் முத்திர மோதிரத்தை ஆண்டவர் கழற்றி போடுறாரு? முத்திர மோதிரம் அல்லவா, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னார் அல்லவா, ஏன் கழற்றி போட்டுக்கிறாரு? வசனத்தை கவனிங்க.